சொல்லு படுத்தால. அம்மாடி, அப்பா கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம இருக்காருமா. ஐயோ, அப்பாக்கு என்னாச்சு? அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்களா? அதெல்லாம் வேண்டாமா. இந்த ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரையெல்லாம் என் உடம்பு சரியாகாதடி. என் பிள்ளைங்க 2 பேரையும் 2 கண்ணால் பார்த்தா தாண்டி இந்த உடம்பு சரியாகும். எப்படியாவது என் பிள்ளைகளை வர சொல்லிடி. வர முடியாது. வர முடியாது. எனக்காக இல்லைனாலும் உங்களை பெற்றதுக்காகவாவது அவர் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் இல்லம்மா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. அவரை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குமா. அவ வரலா? ஆமா. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வெயிமா போன. ஏய் போன வச்சிடாதடி. இரு அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னாருடி. அம்மா, பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்க 25 லட்ச ரூபா பணத்தையும் போத்தில் இருக்க 5 கிரவுண்டு நிலத்தையும் என் 2 பிள்ளைகளும் சரி பங்கு பிரித்து கொடுத்தா தாம்மா என் ஆசை நிறைவேறும். அதுக்கடுத்து நம்ம 2 பேரும் எங்கேயாவது காசி ராமேஸ்வரம் போய் அங்க போய் பிச்சை எடுக்கிறதா? நம்மளுக்கு என்னையா பண்றது? அதான் பிச்சை எடுக்கலாம்னு சொன்னில்ல. நல்லா வந்துரு வாயில ஏதாவது சொல்லிட போறேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. மா, காசுக்காக அலையிறவ இந்த மிருதுலா கிடையாது. அப்பாக்காக வரேன். இங்க பாரு, போறோம், காசை வாங்குறோம், வந்துகிட்டே இருக்கோம். அங்க போய் கொழுந்தியா சகலன்னு சொல்லிட்டு இருந்த சல கொன்றுவேன். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? புரிஞ்சுது. வேறுனா நீ வேணா போயிட்டு வாய. ஏன்னா உங்க அப்பா மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்க, ஜாலியா இருக்கு. அதுக்குள்ளே சூடு சொரணை இல்லாம புருஷ முன்னாடியே ஜோடியா வருதுங்க. நமக்கு போறதுக்கு என்னடா? ஹேய், என்ன உடனே சூடு சொரணை இல்லைன்ட்டு? நேத்து நான் 2 கிலோ உப்பு வாங்கிட்டு வந்தேன். என்ன பேசுற நீ? நம்மளாம் போலாம். என்ன நீ சொன்னா கேட்க மாட்ட. வாடா. நல்ல லெக் பீஸ்ல. அம்மா, என்னோட வீட்டுக்காருக்கும் லெக் பீஸ் வேணுமா? அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வைங்கத்த. இல்லையேம்மா, எல்லாம் சின்ன சின்ன பீஸா வெட்டிட்டான். லெக் பீஸ் ஒண்ணுதான் இருந்தது. அதான் பெரிய மாப்பிள்ளைக்கு வச்சுட்டேன். பரவாயில்லைங்க, இதை சகல சாப்பிட்டோம். இதாங்க சகல. இருங்க, உங்களுக்கு வச்சது எதுக்கு அவங்களுக்கு தரீங்க? ஏங்க, அவர் சாப்பிட்ட எச்சி நீங்க சாப்பிடணுமா? அந்த லெக் பீஸை தூக்கி வீசுங்க. கரெக்டு தானே சகல? கரெக்டு தான், கரெக்டு. ஏண்டி 2 மாப்பிள்ளைங்க வீட்டுக்கு ஒரு முறை வந்திருக்காங்க, 2 லெக் பீஸ் வாங்காம 1 லெக் பீஸ் பத்திரம் வாங்கிட்டு இருக்கேன். உனக்கு வண்டியில கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சந்தோஷமா? அம்மா வடி வாங்க வச்சுட்டல. எது நானா? ஐயோ பெருமாளே, இப்படி எல்லாம் பேசினா ஒன்னு ஆக்கழிக்கிறோம்டி. என்னடி சொன்ன? சின்னி அடிச்சிட்டியா? உண்டா அப்படிதான் அடிப்பேன். ஏண்டி உன்னையால என் பிள்ளை 2 எப்படி சண்டை போடுது பாத்தியா? உன்னையா முன்னாடி போறதுல ஏன் நீ இப்படி பேசுறியா? ஏய், பிள்ளைங்க என்ன பண்றீங்க? ஏய், பிள்ளைங்க என்ன பண்றீங்க? ஏய், பிள்ளைங்க பிசாசுங்க. நில்லுங்கடி. நைஸ் கேட்சிங் மாமா. கொஞ்சம் கொண்டாங்க. சகல இலைய எட்டு வாங்க, வெளியே போய் சாப்பிடலாம். எட்டு மணிக்கெல்லாம் நடத்தாங்க பெட்ரூமு. ஏன் உனக்கு அவ்வளோ அவசரம்? அடிச்சி அதுல இருக்காத. வீட்டுல ஒரு பெட் தானே இருக்கு. இப்ப நம்ம ஆக்கிபை பண்ணலன்னா தரையில தான் படுக்கணும். நாங்க ஆக்குபை பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு.
நீ எப்போ வந்த? அட என்னங்க, நேத்தெல்லாம் நம்ம ஒன்னா தானே வந்தோம். டேய் நாங்கெல்லாம் 7:30 மணிக்கே வந்துட்டோம். சரி சரி, நியூ கப்பிள்ஸ் தூங்கணும், ஓல்டு கப்பிள்ஸ் கெட் அவுட். நீ பண்றா மா மா ஏண்டி என்னாச்சு? என்னம்மா எங்களுக்கு முன்னாடி அவங்க நீட்டி படுத்துட்டு இருக்காங்க, ஒழுக்குமா அந்த ரூம்ல போய் படுக்க சொல்லுங்க. அம்மா ஏன் நல்லா போக முடியாது, நான் இங்க தான் படுப்பேன், வேணா அவளை போக சொல்லுங்க. ஐயா, இந்த ஒரு கட்டலுக்கு தாங்க பிரச்சனை. ஏமா நீ என் பொண்டாட்டியும் இந்த பெட்ல படுத்துக்கோங்க, ஓகேவா? அப்புறம் சகல நீங்க வேணா நைட்டு நம்ம மாடிக்கு. மாம்ஸ், அப்புறம் உங்களுக்கு தொண்டை பிரச்சனை இருக்குல்ல, நீங்களும் ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம 3 பேரு. ஏய் இருந்து கிளம்புடி. ஏன் நல்லா போக முடியாது, வேணா நீ கிளம்பு. பாரு இப்ப நீ போலனா போக முடியாதுங்கிற. அப்படியே சொன்ன முன்னாடி 2 மாப்பிள்ளை இருக்காங்க, ஒரு கட்டில் பத்தாதுன்னு இன்னொரு கட்டில் வாங்கன்னு சொன்னேன், கேட்டியா? அம்மா ஒரு நாளைக்கு மாத்திரம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, நாளைக்கு எப்படியாவது அப்பா புது கட்டில் வாங்கி தரம்மா. அப்பா ஏன் நல்லா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அம்மா அம்மா 2 பேரும் சண்டை போடாதீங்கம்மா, 2 பேரும் சின்ன புள்ளையில எதுக்கு தெரியுமா சண்டை போடுவீங்க? யாவும் இருக்காம்மா? அப்பா நான் ஃபர்ஸ்ட். அக்கா ப்ளீஸ் நான் ஃபர்ஸ்ட் போறேன். அப்பா நான் தான் உங்களோட செல்ல பாப்பா, நான் தான் ஃபர்ஸ்ட். டேய் 2 பேரும் சண்டை போடாதீங்க, 2 பேருமே அப்பா மேல யானை சவாரி ஏறுங்க. என்ன யானை சவுண்டே போட மாட்டேங்குது. அப்போ யானை சவாரிக்காண்டி சண்டை போட்டீங்க, இப்போ போய் கேவலம் ஒரு கட்டிலுக்காண்டி சண்டை போடுதீங்களம்மா. அப்பாவால முடியலம்மா. சரி நாங்களே வெளியே படுத்துக்கிறோம் உங்களுக்காக. வாடி நம்ம வராண்டால போய் படுத்துக்கிடுவோம். மருமக முன்னாடி அடிக்கிற. ஓ ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். ஸ்ரீமதி இங்க வா. என்னடா இங்க பாரு ஸ்ரீமதி, எவ்வளவு அழகா எவ்வளவு லட்சணமா இருக்கு. இந்த வயசுலயும் எவ்வளவு அழகா காதல் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. நீயும் தான் இருக்கியே, விடிஞ்சா சண்டை, பொழுது போனா சண்டை, நின்னா சண்டை, உட்கார்ந்தா சண்டை. அங்க பாரு உங்க அப்பா மீசையை பார்த்தாது கத்துக்க எப்படி காதல் பண்றதுன்ட்டு. மாமா சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒன்றும் இல்லை, வரும்போது லுங்கி மட்டும் மறந்துட்டேன். ஸோ அதான் கொஞ்சம் லுங்கி மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் சகல. ஏன் சகல போடலீங்களா? போட்டிருக்கேன் சகல. ஏங்க யார்கிட்டயும் அப்போட லுங்கி எடுத்தீங்க? என் வீட்டுக்காரர் தானே கேட்டாரு, கேட்டு எடுக்கிற மேனஸ் இல்லையா? அப்போ 10ஆம் கிளாஸ் ஃபெயில்மா, அவளுக்கு என்னமா மேனஸை பத்தி தெரியும்? அப்ப நான் 9வது பாஸ் தானே. நில்லு தள்ளுறான். என் புருஷன் யார்கிட்ட கேட்டு எடுக்கணும், அதுவும் இல்லாம மேனஸ் பத்தி நீ பேசாத. ஏய் அம்மா 2 பேரும் இந்த ஒரு லுங்கிக்காண்டி சண்டைலாம் போடாதீங்கம்மா. மாப்பிள்ள உங்களுக்கு லுங்கி தானே வேணும்? ஐயோ மாமா நான் போட்டிருக்கேன் மாப்பிள்ள. ஏப்பா நீங்க கட்டின அழுக்கு லுங்கி என் புருஷன் கட்டணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியுது. எனக்கு அவர் கட்டியிருக்கா அந்த லுங்கி தான் வேணும். இவன் தான் அழுக்காதாண்டி இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, கொடுக்க சொல்லு. ஏய் குடுறா. நான் தரமாட்டேன். என்ன நீ அவன்கிட்ட வாட போடன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன். என்ன வேற நினைச்சிருக்கேன்? என்னடி உன்னையா நிறுத்துங்க. லுங்கிலாம் நான் வாங்கி வைக்க முடியாது. ஏன் இது கூட நீங்க செய்ய மாட்டீங்களா? இப்போ என்ன மாமா, லுங்கி தானே இப்போ எல்லாம் பிரச்சனை. சகல நீங்க மட்டும் வாங்க, ஒரு நிமிஷம் நாங்க வந்துடுறோம். ஒரு லுங்கி தான் இருக்கு. சகல அப்படியே ரைட் வாங்க, அப்படியே லெஃப்ட். எப்படிங்க ஓகேங்களா? மாம்ஸ் வரீங்களா உள்ள? கிழிஞ்சிரும். இப்போ ஓகே இல்லை, உங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் இல்லை. நாங்கள் அப்படியே போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். நம்ம பெத்தது ஒன்றும் சரியில்லை. எம்மாடி உங்களுக்கு சேர வேண்டிய 25 லட்ச ரூபா பணத்தையும் 5 கிரவுண்டு நிலத்தையும் சரிவங்க பிரித்து வச்சிருக்கம்மா. எங்கப்பா வச்சிருக்கீங்க? எப்போ தருவீங்க? எப்ப தந்தா என்ன, மூத்த பொண்ணுக்கு ஜாஸ்தியா தான் தருவாரு. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குமா. என்னப்பா? அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது இப்பொழுதைக்கு. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க தான் இந்த சொத்தை அனுபவிக்க மாதிரி உயிர் எழுதி வச்சிருக்கேன். யோ தகப்பா, என்னைய பண்ணி வச்சிருக்க? என்ன பண்றது? நீங்க 2 பேரும் பெத்த அப்பான்னு கொஞ்சம் கூட பாசமே இல்லாம பாக்கவே வர மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் அவர் இப்படி பண்ணிருக்காரு. ஒரு 15 லட்ச ரூபாய் பணத்தை மட்டும் கொண்டு வந்து கபோர்ட்ல வச்சிருக்காரு. என்ன அதை வேணா எடுத்துட்டு போங்க.
பண்ணிட்டு என்ன விட்டு சீக்கிரம் போறியே? ஏமா எனக்கு உடம்பு தான் சரியில்லைன்னு சொன்னேன். விட்டா இப்பவுமே கூட்டி அடக்க முடியற போல இருக்கு. அப்பா அது சரி, இந்த வீட்டை கடைசி காலத்துல யார் கொடுக்க போற? மூத்த பொண்ணுக்கு தான். அப்ப ரெண்டாவது பொண்ணு என்ன தெருவில் போறதா? ஏன் எனக்கு இந்த வீட்டு மேல உரிமை இல்லையா? எடி அந்த மனுஷன் இன்னைக்கும் நாளைக்கும் சாய கடந்துகிட்டு இருக்கான். அப்பயும் வந்து நீங்க எல்லாம் படத்தாசை பிடிச்சி அழிஞ்சுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? என்ன சகல அடிச்சு போட்ட? ஏய் எனக்கெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்து பயம் இல்ல. உன்ன மாதிரியா? நானும் என் முன்னாடிக்கு பயந்தவன் கிடையாது. டேய் என்ன தைரியம் இருந்தா நான் இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைகளை அடிப்பீங்க. உங்களை ஏங்க அமைதியா படுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க உங்க பொண்டாட்டி அடிக்கும் போது மாப்பிள்ளைங்க அடிக்க மாட்டாங்களா? எடி நான் வீரன்டி, நான் அடிப்பேன் உங்களை. டேய் போங்க, எங்க அப்பா ஏதோ பண்ணிட்டு போறாரு. நீ போல? நீ ஏன் போல? அப்பா சம்பாரிச்ச சொத்துல திங்காம சம்பாரிச்சு சாப்பிட்ற வழியை பாருங்க. என் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் 100 வருஷத்துக்கு என் பொண்டாட்டியோட சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருப்பேன். உங்களோட பணத்தாசை ஒழிக்கத்தான் இப்படி பிளான் போட்டேன். பின்குறிப்பு, பேப்பரை மாத்திரம் தயவு செய்து திருப்பி பார்த்துக்காதீங்க. பிம்பிலிக்கா பிலாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்க.